ஓகே மேம். சார் நான் இதோட ஆடியோ போடுறேன், ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஆ ஓகே, புரிஞ்சுதா? மறுபடியும் இன்ட்ரடக்ஷன். எதுமா? ஆமா, புரியல எனக்கு. மிஸ்டர். ஹெருனா மிஸ்டர். ஃப்ரான்னா மிஸ், மிஸ்ஸஸ், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. ஓகே. ஸோ இப்போ நேம் கேட்கணும்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபார்மல்ல நேம் எப்படி கேட்கணும்? வி ஹைசன் ஜி, வி ஈஸ்ட் இயர் நாம, வேர் ஜின் ஜி அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா வி ஹைஸ்ட் டு, வி ஈஸ்ட் தைன் நாம, வேர் பிஸ்ட் டு. ஸோ ரிப்ளை பண்ணும்போது இஷ் ஹைசே, இல்லை மை நாம ஈஸ்ட், இல்லைன்னா இஷ் பின், இது மூணுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது ஓஹர் காமன்சி இல்லை ஓஹர் காம்ஸ்ட் தூ, இஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா. உங்களோட நேட்டிவ் எதுவோ அது நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஓ ஓனன்சி, ஓ ஓன்ஸ்ட் டூ, இஷ் ஓனே இன் ஐநாவரம் சென்னை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கும்பகோணம், மயிலாடுதுறை, திருச்சி. ஸோ எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஊர் பேர் சொல்லணும், சிட்டி நேம். அதே மாதிரி என்ன லாங்குவேஜஸ் நீங்க பேசுறீங்கன்னு கேட்கும்போது வெல்ஷர் ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரெஷன்சி, இல்லை வெல்ஷர் ஸ்ப்ராக்கன் ஸ்பிட்ஸ் து, இஷ் ஸ்ப்ரெஷ இங்கிலீஷ் உன் தமிழ், இஷ் லேர்ன டாய்ச். நம்ம படிக்கிறது எல்லாமே என்ன படிக்கிறோம் இப்போ? இஷ் டாய்ச் படிக்கிறோம். ஜெர்மன் வந்து டாய்ச் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகேவா? இஷ் வந்தா verb எதுல எண்ட் ஆகணும்? do வந்தா, z வந்தா. ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், மறக்கவே கூடாது. பின்னா இஷ் பின்னா ஐ ஆம், do பிஸ்ட்னா யூ ஆர் இன்ஃபார்மலா, ஜீஸ்னா யூ ஆர் ஃபார்மலா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம். எங்கேருந்து வரீங்க, என்ன லாங்குவேஜஸ் படிக்கிறோம், இது பார்த்துட்டோம் இல்லைங்களா? இது பார்த்தாச்சா? இது ஓவர் காமன்சி ஃப்ரௌ லாங்னா இது எது மேட்ச் ஆகும்? Ich komme aus Deutschland.
Welche Sprachen sprechen Sie? Wo wohnen Sie? எஸ். கேள்வி கேட்கும்போது கொஸ்டின் பண்ணும்போது வேர்பு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, ரிப்ளை பண்ணும்போது வேர்பு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. வி ஹைஸ்ட் டு, இஷ் ஹைஸே யான். wo wohnst du? ich wohne in Zürich. woher kommst du? எங்கிருந்து வர? ich komme aus Frankfurt. wohneனாலே in வந்துடணும், காமேனாலே aus வந்துடணும். சரிங்களா? ஸோ இது வந்து டயலாக் பேசுது. இப்போ வந்து வி ஹைஸ்ட் டு அப்படின்னா இஷ் ஹைஸே கிரேசி அப்படின்வேன். ஓஹர் காம்ஸ்ட் டு இப்போ எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியும், இஷ் காமே ஹவுஸ் தமிழ்நாடுன்னு. ஸோ நீங்கள் வெறுமனே ஹவுஸ் தமிழ்நாடு கூட சொல்லிக்கலாம், ஃபுல்லாக சொல்லனாலும். உன் ஓ ஓன்ஸ் டு இன் ஜியூரிஷ், அதாவது ஓ ஓன்ஸ் டுனா இன் சென்னை. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இஷ் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், டூ வந்து செகண்ட் பர்சன், இந்த டூவும் செகண்ட் பர்சன். இங்கே எர் ஜீன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. எர்னா ஹீ, அவன், ஹீ. ஜீனா ஷீ. புரிஞ்சுதா? தேர்ட் பர்சன், ஹீ ஆர் ஷீ. ஓகேவா? எர்னா யாரு? ஜீனா ஷீ. ஸோ இந்த ஜீக்கும் இந்த ஜீக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜி வந்தா டி, எல்லாமே டி எண்டிங் தான் வரும். இந்த ஜி ஃபார்மல் ஜி வந்தா எல்லாம் இஎன் எண்டிங் தான் வரும். சரிங்களா? இந்த ஜி வந்து இன் பிட்வீன் எங்க இருந்தாலுமே சரி, பிட்வீன் சென்டென்ஸ், ஒரு பெரிய சென்டென்ஸ்ல இன் பிட்வீன்ல வந்தா ஸ்மால் எஸ் தான் வரும். ஆனா இந்த ஜி வந்து எங்க வந்தாலுமே கேபிட்டல் எஸ் வரும். நம்ம இங்கிலீஷ்ல ஐ எப்படி எல்லா இடத்துலயும் எங்க போட்டாலும் ஐ கேபிட்டல் லெட்டர்ல வரும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஃபார்மலா நம்ம ஒருத்தவங்களை பேசுறோம் அப்படின்னா அந்த ஃபார்மல் வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஸோ ஜின்றது ஃபார்மல். இந்த இடத்துல இந்த ஜி எங்க நடுவில் வந்தாலும் எஸ் கேபிட்டல் லெட்டர்ல வரும். இது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் வேணா ஜி வரலாம். இங்க பாருங்க, இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, இங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டல்ல தான் வரணும். புரிஞ்சுதா? ஆனா பக்கத்துல இந்த வேர்ப் என்ன எண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபார்மல் ஜி சொல்றாங்களா இல்ல ஷீ சொல்றாங்கன்னா அந்த வேர்ப் எண்டிங் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? அதாம்மா, பக்கத்துல வேர்ப் இருக்குல்ல, இந்த வேர்ப் என்ன எண்டிங் வந்திருக்கோ அதை வச்சுதான் இது வந்து ஃபார்மல் ஜி சொல்றாங்களா இல்ல ஷீ சொல்றாங்களான்னு தெரியும். ஒருவேளை இங்க வந்து காம்ட் டி எண்டிங் வந்திருக்கு, எர் ஜி வந்து டி எண்டிங் தான் வரும். ஓன்ட், காம்ட், இஸ். சரிங்களா? சரி, அப்பனா இங்க என்ன மென்ஷன் பண்றாங்க? ஷீன் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஆனா இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஜி பாத்தீங்களா, வெல்ஷே ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரெஷன் ஜி கேபிட்டல் லெட்டர்ல வந்திருக்கு. ஸ்ப்ரெஷன் வந்து இஎன் வந்து இஎன் ஆட் ஆயிருக்கு. அப்ப இது ஃபார்மல்ல பேசுறாங்கன்னு அர்த்தம். இங்க டீல எண்ட் ஆயிட்டு இது ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சுன்னா ஷீ. புரிஞ்சுதா? இப்போ ஒரு இடத்துல டி போட்டு அடுத்த இடத்துல இஎன் போடுவாங்களா? இல்ல, ஒரு இடத்துல என்ன போடுறாங்களோ அதே அப்படியே கண்டினியூ ஆகும் எல்லா இடத்துலயும். So this is Frau Lang, this is Miss Lang. She comes from Germany. அப்ப இங்க என்ன வேர்ட் வரும்? Z dash in Frankfurt. நம்ம சொல்றதுலயே என்ன சொல்லுவோம்? நேம் சொல்லுவோம், எங்க இருந்து வரும், எங்க இருக்கிறோம், இந்த மூணு தான் இல்லையா?
என்னம்மா? won't. சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தான். Sie wohnt in Frankfurt. Sie wohnt in Frankfurt. Very good. தப்பானாலும் பரவாயில்ல, நீங்க அமைதியா இருக்காதீங்க. அமைதியா இருந்தா ஐயோ என்ன புரியலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் நான். சரிங்களா? நீங்க தப்பா சொன்னாலும் சொல்லுங்க, நான் திருப்பி திருப்பி புரிய வைக்கிறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? நீங்க எதுவுமே பேசாம இருந்ததா எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப யான் காம்ட் ஹவுஸ் Frankfurt. ஹவுஸ்னாலே என்ன வந்துடுவாங்க? காம்ட் வந்துடுமா? KOMMT வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா ஏர் டேஷ் இன் ஜூரிஷ். அப்ப என்ன வருவாங்க? ஆமா, won't. ஃபர்ஸ்ட் வந்து யான் பேர் தெரிஞ்சிச்சு. ஹவுஸ்னாலே காம்ட் இல்லைங்களா? அவ இங்க வந்து அடுத்தது இன்னனால என்னது? won't. எர் வந்தாலே என்ன? எல்லாம் டி எண்டிங். won't, காம்ட். சரிங்களா? ஒன்று நேம் சொல்லுவாங்க, எங்கேருந்து வராங்க அப்படின்னாலே ஹவுஸ் வந்துடும். ஹவுஸ் வந்தாலே அங்கே காமன், அந்த காமன் வேர்டு எப்படி கான்ஜுகேட் பண்ணும்? இஷ் இருக்கா, ஏர் இருக்கா, ஜி இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட். உன்சி மாக்கன்சி ஸ்வை இன்டர்வியூஸ் வி இன் ஃபியர் பே. ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மலில் நேம் கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? ஃபார்மலில் நேம் கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? நேம் வி ஹைசன்சி. வெரி குட். அப்புறமா இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா வி ஹைஸ் டு டு. இங்க எழுதிக்கங்க, வி ஹைசன்சி, வி ஹைஸ் டு டு. அதுக்கப்புறமா ஓஹர். ஓஹர்னால என்ன போடணும்? வெரி குட், சூப்பர். அது அப்படியே சொல்லுங்க. ஓஹர் பக்கத்துலயே என்ன வரும்? செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? கரெக்ட், சொல்லுங்க. ஓஹர் காமன் ஜி. கரெக்டா சொல்றீங்க. ஏன் அமைதியா சொல்றீங்க? கரெக்ட் தான். ஓஹர் காமன் ஜி. ஸோ இங்க ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, ஓஹர் காமன் ஜி. ஃபார்மலா கேட்கணும்னா, அதுவே இன்ஃபார்மலா கேட்கணும்னா ஓஹர் காம்ஸ் டு டு. ஓகே, இங்க எழுதிக்கங்க, ஓஹர் காமன் ஜி, ஓஹர் காம்ஸ் டு டு. அதுக்கப்புறமா என்ன வரும்? ஓ ஓனன்சி. அப்புறம் இன்ஃபார்மலா கேட்கணும்னா ஓ வாண்ட்ஸ் டு டு. ஆமா. ஸோ ஓ ஓனன்சி, அப்புறம் ஓ வாண்ட்ஸ் டு டு. டூ வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எஸ்டியில் எண்ட் ஆயிடும். ஜி ஃபார்மல் ஜினாலே ஆட்டோமேட்டிக்கா இஎன்ல எண்ட் ஆயிடணும். இஷ் வந்தா இல எண்ட் ஆகணும். இதுதான் மெயின் நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா. ஸோ இங்கே ஓ ஓனன்சி, ஓ வாண்ட்ஸ் டு டு. எழுதிட்டீங்களா? ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அது நம்ம அப்புறமா பண்ணலாம். ஓகே, இப்போ ஜாலன் und Buchstaben. யாருக்கெல்லாம் நம்பர்ஸ் தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமா? நம்பர்ஸ் தெரியுமா? படிச்சிட்டீங்க அப்போ. ஓகே, இப்போ வந்து இந்த அடுத்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. இது ஒரு டயலாக் மாதிரி இருக்கும். சரிங்க, டயலாக்ல ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரஃபாக நோட் பண்ணுங்க, இதுலேயே நோட் பண்ணிடாதீங்க.
ஏன்னா அது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். நான் 2-3 தடவை கூட நான் ப்ளே பண்ணுறேன், பரவாயில்ல. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நோட் பண்ணுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க கன்ஃபர்மேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு சும்மா கேளுங்க, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். இப்போ எதுவும் எழுதாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டயலாகில் நடுவில் ஃபோன் நம்பர் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறவர் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க, அடுத்தது ரிப்பீட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறாங்க. எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது. வேர்ட் பை வேர்டு உங்களுக்கு ஆடியோவில் புரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போதைக்கு உங்களால் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா, அதுதான் வேணும். டெலிஃபோன் நம்பர் நோட் பண்ணும். ஸோ இப்போ நான் போடுறேன் மறுபடியும் சேம் ஆடியோ. நீங்கள் நம்பர் மட்டும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நோட் பண்ணுங்க. பார்த்துக்கிறீங்களா ஒரு தடவை நம்பர்ஸு? பார்த்துக்கோங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 வரைக்கும் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? 0 to 9 வரைக்கும் தான். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஏன்னா நோட் பண்ணீங்களா? நம்பர்ஸ் அங்கே தான் இருக்குல்ல. ஓகே. அப்படியா? ஓகே. ஒருவேளை நான் சொன்னா கேட்பீங்களோ? முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல நான் நோட் பண்ணிக்கணும். ஓகே, முதல்ல நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சொல்றேன் இப்போ. 0, 1, 5, 9, 8, 2, 3, 4, 6, 0, 7. ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நம்பர் என்ன? ம் 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 6 கிடையாது, ஆக்ட். ஆக்ட்மா 6 கிடையாது, ஆக்ட். ஆக்ட்னா 8. 8, 2, 3, 4, 6, 0, 7. சரிங்களா? ஓகே. ஸோ
ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் நம்பர் எல்லாம் சொல்லி சொல்லி பழகிக்குங்க. டெலிஃபோன் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சொல்லி சொல்லி பழக்கம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட இப்போ நோட் பண்ணணும். நோட் பண்ணீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒண்ணுமே நோட் பண்ணலையா? ஓகே. ஓகே, நான் மறுபடியும் ப்ளே பண்ணேன் பாருங்க. So 0, 1, 5, 7. நோட் பண்ணிட்டீங்களா? 8, 3. 1, 6. 9, 2, 4. ஓகே, சொல்லுங்க இப்போ நம்பர். ம் 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 2, 4. Fear. ஓகே, சூப்பர் சூப்பர், குட் கெமாட், நல்லா பண்ணீங்க. ஸோ டெலிஃபோன் நம்பர் கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்? வி இஸ் தைன டெலிஃபோன் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி மொபைல் நம்பர் கேட்கணும்னா வி இஸ் தைன ஹேண்டி நம்பர். ஓகேங்களா? இதுவே ஃபார்மலா கேட்கணும். இது வந்து இன்ஃபார்மலா கேட்டிருக்காங்க. ஃபார்மலா கேட்கணும்னா ஐஹெச்ஆர்இ கேட்கணும், இயர். வி இஸ்ட் இயர் டெலிஃபோன் நம்பர். தைனைக்கு பதிலாக இயர் சொல்லணும். சரிங்களா? வி இஸ்ட் இயர் டெலிஃபோன் நம்பர். அதே மாதிரி வி இஸ்ட் இயர் ஹேண்டி நம்பர். இது வந்து ஃபார்மலா கேட்கணும்னா. பாருங்க, வி இஸ் தைன வந்து இன்ஃபார்மல், இயரே வந்து ஃபார்மல். டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா ஹேண்டி நம்பர். உன்னுடைய இயரனா உங்களுடைய அப்படின்னு. ஆமா, சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ மெயின் பார்ட். இப்போ ஆல்பபெட் தெரியுமா எல்லாருக்குமே? ஸோ ஆல்பபெட்ல வந்து இப்போ இமெயில் அட்ரஸ் சொல்லுவாங்க. நோட் பண்ண முடியுமா? பரவாயில்ல, இந்த நோட் பண்ணலனாலும் நாளைக்கு கூட நோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கேட்கலாம்.
ஸோ இமெயில் அட்ரஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க? @க்கு வந்து @ தான், டாட்டுக்கு வந்து புங்க்ட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பாக்ஸ்ல நான் காமிச்சிட்டு இருக்கேன். புங்க்ட். ஆமா. ஹைஃபனுக்கு வந்து மீனூஸ், நம்ம மைனஸ் அப்படின்னு இல்லைங்களா, அவங்க மீனூஸ். அண்டர்ஸ்கோருக்கு வந்து unterstrich. ஸோ இதை சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இதுல வந்து இந்த நம்பர்ஸ் கூட இருக்கும், டபுள் நம்பர்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 11, 12, 13, 14, 15, 16, 17, 17 இல்ல 17, 18, 19, 20. ஸோ அந்த நம்பர்ஸ் எது வேணாலும் வரலாம் நடுவில். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் ப்ளே பண்ணும்போது ரூபன் மீனோஸ் கொன்சாலஸ் @க்கு அப்புறமா எது சொல்றாங்க அதை மட்டும் நோட் பண்ணா போதும். அவங்க வந்து ஜில இருந்தே ஸ்பெல் பண்ணுவாங்க. ரூபன் மீனோஸ் கே ஓ என் செட் ஆ எல் ஏ செட் அப்படின்னு இதுல இருந்தே சொல்லுவாங்க. இதெல்லாம் எழுத வேணாம், ஆல்ரெடி இருக்கு. @க்கு அப்புறமா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் நோட் பண்ணா போதும். ஏதாவது தெரிஞ்சுதா? சொல்லுங்க. @க்கு அப்புறமா என்ன வரும்? அப்படியே சொன்னானோ? ஏ எஸ் வே ஏ பே. ஏன்னா என்னது? ஏமா ஏ. ஏ எஸ் வே வேனா வேனா இங்க இருக்கு பாருங்க, வே டபிள்யூ. டபிள்யூ ESWEB SWEB .net .net .net. சரி, இப்போ இந்த இமெயில் ஐடி முடிஞ்சிச்சா? இன்னொரு இமெயில் ஐடி சொல்லுவாங்க, அது ஃப்ரெஷ்ஷா எழுதணும். தெரிஞ்சுதா? இல்லையா? மறுபடியும் சொல்லுங்க.
ம் 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 தப்பு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு இந்த இமெயில் ஐடி நீங்களா தான் கண்டுபிடிக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த alango.net யார் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? alango.net இது வரைக்குமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? சரி, alango.net அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்துச்சுன்னா இங்கே வந்து அந்த புக்கு டைட்டில் அப்படியே கொடுக்கணும். நம்ம படிக்கிற புக்கு நெட்ஸ்வொர்க் A1 9 கோர்ஸ் புக் இப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா போச்சு. பார்த்தீங்களா, தப்பா பண்ணிட்டேன். நெட்ஸ்வொர்க் 9 கோர்ஸ் புக். ஸோ இதுதான் நான் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நெட்ஸ்வொர்க் 9 A1 கோர்ஸ் புக். இப்படி நான் மாற்றி போட்டாலும் வராது, இப்படியே போடுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கோ டு மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சரிங்களா, அந்த பேஜில் இப்போ நம்ம படித்தது என்ன பேஜு? படித்தது 13, பேஜ் நம்பர் 13. இந்த 13ல் எத்தனை ஆடியோஸ் இருக்குது? அத்தனை இருக்குது. ஓகேங்களா, நம்ம படித்தது வந்து இப்போ இமெயில் ஐடி தேவைப்படுது வந்து இந்த ஆடியோ 1.12. இதை கேட்டுட்டு நாளைக்கு இமெயில் ஐடி எழுதிட்டு வரணும். சரிங்களா, இதுதான் ஹோம்ஒர்க்கு. மறுபடியும் நம்பர்ஸ் ஆல்ஃபபெட் இன்னும் தரோவாக படிச்சிடுங்க. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதெல்லாம் படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபார்மலாக இன்ஃபார்மலாக எப்படி சொல்கிறது, நம்மளோட நேம் என்ன சொல்கிறது. சரிங்களா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களோட இன்ட்ரடக்ஷன் இப்படி நேற்று பண்ணீங்க இல்லைங்களா, இஷ் பின், இஷ் காமே அவுட், இஷ் ஓனே இன், இஷ் ஃப்ரெஷர், இஷ் லேர்னர். ஸோ இதுவும் ரெடியாக படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ நாளைக்கு பார்க்கலாம்.